புதிய கட்சி ஆரம்பிக்கவில்லை, திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். புதிய கட்சி ஆரம்பிக்கவில்லை, திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கின்றார். பிரபல தமிழ் நடிகர் எஸ்.வி. சேகர். இவர் அதிமுக, பாஜக என்று பல கட்சிகளுக்கு போனார். அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்தார். பாஜகவில் இருந்து வெளியேறி அண்ணாமலைக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தார். இந்த சூழ்நிலையில் பிராமணர்களுக்காக புதிய கட்சி ஆரம்பிப்பதாக அறிவித்திருந்தார். ஆனால் மகளிர் பற்றி பத்திரிகையாளர்களிடம் ஒரு தவறான தகவல் அளித்ததால் நீதிமன்றம் இவருக்கு தண்டனை வழங்கியது. அந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக திமுக பக்கம் சாய ஆரம்பித்தார். இந்த சூழ்நிலையில் இவருடைய தந்தை வசித்த பகுதிக்கு அவருடைய தந்தையின் பெயரை திமுக அரசு சூட்டியது. இவரது தந்தை வெங்கட்ராமன் வசித்த தெருவுக்கு இவரது தந்தை பெயரை வெங்கட்ராமன் தெரு என்று சூட்டியது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த எஸ்.வி. சேகர் சமீப காலமாக திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். இன்றைய தினம் அவர் திமுகவுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய போவதாக அறிவித்துள்ளார். புதிய கட்சி ஆரம்பிக்கும் முடிவை கைவிட்டுள்ளார். பிராமணர்களுக்கு ஆதரவாக புதிய கட்சி ஆரம்பிக்கும் முடிவை கைவிட்டுள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போவதாக எஸ்.வி. சேகர் அறிவித்துள்ளார்.